இதுதான் உங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் ஓகேங்களா. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கீழே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வாங்க அதனோட இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ சொல்லிடுறேன். அதுக்கப்புறமேட்டு போஸ்ட் டீட்டெயில்ஸ், வேகன்சிஸ், குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துடலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் ஓகேங்களா. அதாவது நலவாழ்வு துறையிலேருந்து தான் நமக்கு இது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டோட நேம் வந்துட்டு நீங்கள் அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும், ஃபஸ்ட்டு தெரிகிற பாக்ஸில். நெக்ஸ்ட்டு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்துட்டு பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பெயர் வந்துட்டு கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் ஓகேங்களா. இங்கிலீஷில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஃபாதர் நேம் இல்லைனா ஹஸ்பண்ட் நேம் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த்து, ஏஜ் கேட்டிருக்காங்க. தென் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் மேரீடா அன்மேரீடான்னு கேட்டிருக்காங்க. கம்யூனிகேஷனுக்கு ஒரு அட்ரஸ் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அது வந்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் கொடுக்கணும். மொபைல் நம்பர் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. அது வந்து வேலிடான மொபைல் நம்பரானு கொடுத்துக்கோங்க. இமெயில் ஐடியும் வேலிடான இமெயில் ஐடியா அப்படின்ட்டு பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக எவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கீங்களோ அது வரைக்குமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். அந்த குவாலிஃபிகேஷன்ஸோடைய மார்க் ஷீட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மார்க் ஷீட்ஸோடைய ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பின்னாடி அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஏதாச்சும் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையுமே நீங்கள் கீழே இருக்கிற பாக்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நீங்கள் என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அண்ட் என்னவா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, எத்தனை வருஷம் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, அதாவது ஃப்ரம் டேட்லேருந்து டு டேட் வரைக்கும் அவங்க கேட்டிருக்காங்க. எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் அண்ட் மந்த்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு உங்களுடைய டேஷ் ஐக்கு பக்கத்தில் டேஷ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு உங்களுடைய பேரை போட்டுட்டு கீழே சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அங்கே வந்துட்டு உங்களுடைய சைனை போட்டுட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்துட்டு நான் காட்டுறேன், அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும் ஓகேங்களா. அது வந்துட்டு கீழே இருக்கும், நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன போஸ்ட்டுக்கு அவங்க வந்துட்டு குவாலிஃபிகேஷன்ஸை வச்சுருக்காங்க அப்படின்னா உதவியாளர் கலந்த கணினி இயக்குபவர் ஓகேங்களா. அசிஸ்டண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரெண்டுமே அசிஸ்டண்ட்டாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராகவும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணாவே போதும் ஓகேங்களா. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இதை தான் சொல்லியிருக்காங்க. டைப் ரைட்டிங் ஸ்கில்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. என்ன கிரேட் அப்படின்னா ஹையர் கிரேடில் தான் கேட்டிருக்காங்க. போத் இங்கிலீஷ்லேயும் கேட்டிருக்காங்க, தமிழ்லேயும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸோடைய அதாவது இது கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு அவங்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அப்போ 3 குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வச்சுருக்காங்க. வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1/1/2025 அந்த டேட் படி 42 வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த் அவங்க வந்துட்டு 13,240 ரூபாய் வந்து அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் அட்ரஸ் எது அப்படின்னா https://tirupattur.nic.in ஓகேங்களா. இது வந்துட்டு திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா
முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ அதனால் இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னா, அதில் பாருங்கள், 15 நாட்களுக்குள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு 5வது தளம் பி பிளாக் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டம். ஓகேங்களா? இந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். அதில் வந்துட்டு என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, மார்க் ஷீட்ஸ். ஓகேங்களா? மார்க் ஷீட்ஸோடைய ஜெராக்ஸ் காப்பி வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். வேறு என்ன அனுப்பணும் அப்படின்னா, இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்ஸோடைய எல்லா ஜெராக்ஸ் காப்பியுமே நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் பின்னாடி அட்டாச் பண்ணி நான் சொன்ன அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு நீங்கள் அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் அந்த நோட்டிஃபிகேஷனோட PDF. டிஎன் ஜாப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.